வாட்ஸ் அப் பீப்பிள், இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் அ பேங். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 30, 2026. ஐடி உலகத்தையே உலுக்கிட்டு இருக்கிற ஒரு அதிர்ச்சியான மேட்டர் தான் இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கு. நாசிக் டிசிஎஸ் அலுவலகத்துல நடந்த பாலியல் சீண்டல் வழக்கு இப்போ ஒரு சர்வதேச கடத்தல் கும்பல் நெட்வொர்க் வரைக்கும் போயிருக்கு பாஸ். இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். ஷாக்கிங் ஹியூமன் டிராஃபிக்கிங் ஆங்கிள். நாசிக் டிசிஎஸ் பிபிஓ அலுவலகத்துல நடந்த பாலியல் துன்புறுத்தல் வழக்கு இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இது வெறும் பாலியல் சீண்டல் மட்டும் இல்ல, இளம் பெண்களை வெளிநாடுகளுக்கு கடத்துற ஒரு பெரிய நெட்வொர்க் இதுல இருக்கும்னு போலீஸ் சந்தேகிக்கிறாங்க. த கோட் நம்பர் லிஸ்ட். இந்த வழக்கோட முக்கிய குற்றவாளி டான் இஷேக்கோட மொபைலை செக் பண்ணப்ப போலீஸே ஷாக் ஆயிட்டாங்க. அதுல பல பெண்களோட போட்டோக்கள், சர்வதேச குழுக்கள், அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு குறியீடு கொடுத்த லிஸ்ட் சிட்டி இருக்கு. இமோஷனல் ட்ராப். இந்த கும்பலோட ஸ்டைலே வேற பாஸ். முதல்ல அங்க வேலை பாக்குற இளம் பெண்களை உணர்ச்சி ரீதியா ஈர்த்து காதல் பொறி வச்சு அவங்க நம்பிக்கைய சம்பாதிப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் அவங்களோட அசல் சுயரூபம் வெளியே வருமாம். ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன்ஸ். காதல்ல விழ வைக்கிற பெண்களை மதமாற்றம் செய்ய தூண்டுறது, அதுக்கப்புறம் வெளிநாட்டுல கை நிறைய சம்பளத்தோட வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஆசை காட்டுறதுன்னு ஒரு முறையான பிளான் போட்டு இவங்க இயங்கிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் எவிடன்ஸ். போலீஸ் கைப்பற்றின லேப்டாப் மற்றும் போன்களை ஆய்வு பண்ணதுல பாதிக்கப்பட்ட பெண்களை சர்வதேச கடத்தல் கும்பல் கிட்ட ஒப்படைக்க பிளான் பண்ணதுக்கான ஆதாரங்கள் சிக்கி இருக்கிறதா ரிப்பப்ளிக் வேர்ல்ட் செய்தி வெளியிட்டிருக்கு. போலீஸ் கஸ்டடி எக்ஸ்டெண்டட். கைது செய்யப்பட்ட 5 குற்றவாளிகளையும் போலீஸ் இப்போ நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினாங்க. இன்னும் நிறைய டிஜிட்டல் ஆதாரங்களை எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி அவங்கள மேலும் 5 நாள் போலீஸ் காவல்ல எடுத்து விசாரிக்க போறாங்க. சீரியஸ் அலிகேஷன்ஸ். அரசு வழக்கறிஞர் அஜய் மிஸ்ரா, இது ஆரம்ப கட்டம்தான், ஆனா இதுக்குள்ள இருக்கிற குற்றங்கள் ரொம்பவே தீவிரமானதுன்னு கோர்ட்ல சொல்லியிருக்காரு. இந்த வழக்கோட விசாரணை இப்போ நாடு கடத்தல் கோணத்துல வேகம் எடுத்திருக்கு. இந்த செய்தியை பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். வேலை பார்க்குற இடத்துல கூட பாதுகாப்பு இல்லையான்னு கேட்க தோணுது. அலுவலகங்கள்ல பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைச்சே ஆகணும். ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தோட அலுவலகத்துல இப்படி ஒரு நெட்வொர்க் இயங்குறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு கடுமையான விசாரணை அவசியமா? கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to பிராண்டி செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. பெண்களின் பாதுகாப்புக்காக ஒரு விசில போடுங்க பாஸ்.